கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது மாதத்தின் முதல் வாரமாயிருக்கிறபடியால், ஜூன் மாதத்திலே இது முதல் வாரமாயிருக்கிறபடியால் நாம் பரிசுத்த நற்கரலை கலந்து கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நினைவு கூற போகின்றோம். தேவன் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கூட ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு இரத்த உடன்படிக்கை செய்ததை பார்க்கிறோம். மோசையின் காலத்துல கூட இரத்த உடன்படிக்கை இருந்ததை பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டதை பார்க்கிறோம். இது மிக முக்கியமா இருக்கிறது. ஆகையால் இதை நாம் எடுக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை நமக்கு பித்த கொடுத்தார் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். இதிலே வல்லமை இருக்குது என்று அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3வது நாள் உயிரோடு வந்தார், திரும்பவும் வரப்போகிறார். அந்த அடையாளங்கள்லாம் இது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் வீட்டில் இருக்கிறவர்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்துவோமாக, விலையேறப்பட்ட அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு வருவோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம் இந்த பாத்திரத்துக்காக. அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இதோ எங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளம் இருக்கு ஆண்டவரே. இந்த அடையாளம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று உறுதிப்படுத்துகிறது அப்பா. இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் என்று உறுதிப்படுத்துகிறது அப்பா. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, இதோ இவர் எங்களுக்காக மரித்ததுனால மீண்டுமாக வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது, இந்த அப்பத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. ஆகையால் நீங்க வீட்டில் எடுக்கும் பொழுது கூட ஆண்டவரே, பிள்ளைகள் இதை நினைவு கூறும் பொழுது, அவர் எடுக்கும் பொழுது கூட இன்னைக்கு சுகம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே வெளியேற பெற்ற ரத்தமானது எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்குது, பாவமன்னிப்பு கொடுக்கிற ரத்தமா இருக்குது ஆண்டவரே, எங்களை நீதிமானாக மாற்றுகிற ரத்தமா இருக்கு ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில தூக்கிடப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சாபமாய் மாறி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி ஆபிரகாமுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இது நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள் பிள்ளைகளாக இருக்கிறோம். உடைய இரத்தத்தினால் நீங்க வாங்கப்பட்ட சபையா இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், இந்த வீட்டில் எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பாத்திரத்தை ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, Jesus. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக நன்றி ஆண்டவரே. இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது தேவன் எங்களுக்குள் இருக்கிறார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. முதலாவது அப்பத்தையும் பிறகு திராட்சரசத்தை உட்கொள்ளுமா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, இந்த பந்தியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருடையும் உடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய சமாதானம் அவர்கள் மேல் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர் எங்கிருந்து எடுத்தாலும் ஒரு குடும்பமாக எடுத்ததுனால கர்த்தருடைய ஆண்டவரே நிழல் அவர்கள் மேல் அசைவாடுபடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சமாதானத்தோடு எழுது உங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷ சபைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்கள் ஃபேஸ்புக்ல அல்லது யூடியூப்ல நீர் எங்களை காணலாம். ஓகே, இந்த வாரத்தின் அறிவிப்புகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். வருகிற திங்கட்கிழமை மஞ்சோ பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் பகல் 6 மணிக்கு நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இரண்டாவது செவ்வாய்க்கிழமை பெண்கள் வாட்ஸ்அப் ஜெபம் நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ளுங்கள். புதன் சபை ஜெபம் நடைபெறும். போதகரோடு நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வாலிபர்கள் ஜூம் நடைபெறும். அது குறித்து சகோதரி யூனிஸ் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். நீங்கள் உங்க வாட்ஸ்அப்ல அதை கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் பாஸ்டருடைய செய்தியை கேட்க போறோம். ஜெபத்தோடும் பைபிள் கையில வச்சுட்டு நீங்கள் அந்த வசனங்களை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொள்கிறேன். Thank you. God bless. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பேர் எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லவர். நீயும் நானும் வணங்குகின்ற தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். அவரை குறித்து நாம் இன்றைக்கு அதிகமாக பார்க்க போகின்றோம். கர்த்தர் நம்மோடு வந்து பேசட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வாரத்திலே உங்களுக்கு தேவனுடைய செய்தி சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பல பெயர்களை சொன்னேன். எல் ஷமா என்று சொன்னேன், அவர் கேட்கிறவராயிருக்கிறார். எல் ரோஹி, அவர் காண்கிறவராயிருக்கிறார் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொன்னேன். ஓகே, தேவைகளை சந்திக்கிற தேவன் என்னது?
யாவே ஈரே, யாவே ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். ஓகே, ஆகையால் அப்படியாப்பட்ட தேவனை நாம் வைத்திருக்கும் பொழுது கூட நம்முடைய உள்ளத்துல ஒரு காரியம் நடக்குது. எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாருக்கு பயம் இல்லை? பயம் கண்டிப்பா எப்படியாவது பயம் இருக்கும். சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம், சிலருக்கு பேய் பிசாசுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு பயம் தான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஊழியங்களை செய்துட்டு வரும் பொழுது சீஷர்களை அக்கறை போசினார். போய்கொண்டு இருக்கும் பொழுது நடுராத்திரில 4ஆம் ஜாமம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜாமத்துல அவர் கடல் மேல நடந்து வந்தார். கடல் மேல உருவம் நடந்து வச்சுன்னா என்ன நினைப்போம்? பயம் வரும்பா. இப்ப கூட சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது சுடுகாடு போகும்போது ஏதாவது ஒரு ஆவி வருமா, அல்லது நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் பெண்ணுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோமா காடியில, இப்படிலாம் சில பயங்கள் இருக்கலாம். அப்ப இந்த சீஷர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஏதோ ஒரு ஆவின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். ஒன்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, அங்க ஆண்டவர் அவரோடு பேசி திடமனமாய் இருங்கள் என்று சொல்கிறார். நான் தான், பயப்பட வேண்டாம் என்று சொல்றார். நான் தான் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த நான் அல்லது I am என்று சொல்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நான் I am that I am, இருக்கிறவராய் இருக்கிறேன். எங்கே இருக்கிறார்? உனக்குள் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் இந்த பயம் இருக்கக்கூடாது. பயம் என்ற வார்த்தை அல்லது பயப்பட வேண்டாம் என்று சொல்கிற நீ பயப்படாதே, நீ திகையாதே என்று சொல்கிற வார்த்தை ஏறக்குறைய 80 முறை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கான். எத்தனை முறை? 80 முறை எழுதப்பட்டிருக்குதான். ஆனால் எல்லாரும் அதிகமாக அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம் இருக்குது. அது ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது. ஐசாயா chapter 41 verse 10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே. அடுத்தது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆக நம்முடைய தேவன் நமக்குள் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்துல இருக்கிறவனை பார்க்கல நமக்குள் இருப்பவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையால் பயப்பட தேவை கிடையாது. திகையாதே என்று சொல்கிறார். ஓகே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஓகே, இன்றைக்கு அந்த வசனம் நம்முடைய முக்கியமான வசனம் அல்ல. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 94:19. சங்கீதம் 94:19. அல்லேலூயா. அங்கே இப்படி சொல்லப்படுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. உம்முடைய ஆறுதல் என் ஆத்மா தேற்றுகிறது. ஆங்கிலத்துல இன்னும் நல்லமா சொல்கிறது, in the multitude of my thoughts within me. அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தையில ரொம்ப போராட்டம் இருக்கா. நம்மளுடைய சிந்தையில நமக்குள்ளாக அநேக சிந்தனைகள் வரலாம். அப்ப என்னென்ன சிந்தனைகள் வரும்? What are the thoughts that we have? ஒவ்வொரு நாள் எழுந்த உடனே தாட்ஸ், சிந்தனைகள் இருக்கும். ஜெஷுவா கிட்ட கேட்கும் பொழுது ராத்திரி முழுக்க தூங்க முடியல. ஏன்னா என்ன செய்யல? அசைன்மெண்ட் செய்யல. அப்ப தூங்க முடியாம காலையில் வரையும் 6 மணி வரை அசைன்மெண்ட் செய்யல. அசைன்மெண்ட் முடிச்சாகணும், டிகிரியை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஏவுதல், ஒரு விதமான என்ன சொல்லலாம், போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப எங்களுக்கெல்லாம் சொன்னா நாளைக்கு, இப்ப அம்மா மாதிரிலாம் என்ன சொன்னா, நாளைக்கு எந்திரிச்ச உடனே என்ன சமைக்க போகிறோம், நாளைக்கு எந்திரிச்ச உடனே என்ன சமைக்க போகிறோம். ஓகே, அப்புறம் சிலருக்கு வந்து நாளைக்கு எப்படி இந்த காசை திரட்டுவது, இது எப்படி எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம கடனை எப்படி அளிக்கிறது. அப்புறம் சிலருக்கு என் பிள்ளைகளாம் படித்து முன்னேறவே எப்படி நான் கரையேற்றுவேன், எப்படி கரையேற்றுவேன் என்று சொல்கிற ஒரு கேள்வி. இப்படி பயத்துக்கு மேல் பயம். அப்படி சொன்னா வருங்காலத்தை குறித்து எல்லாருக்கும் பயம் இருக்கு. என்னென்னமோ சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதா. ஆக இந்த இடத்துல உள்ளத்தில்
விசாரங்கள். ஓகே, விசாரங்கள். ஆக்சுவலி இந்த வாசனத்தை விசாரங்கள் சொல்லிட்டு இப்ப இன்டர்நெட்ல போட்டு பார்த்தா விசாரங்கள் வார்த்தை வர மாட்டேங்குது. ஓகே, தமிழ்ல. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது ஆங்கிலத்துல multitude of thoughts. சில இதுல நம்முடைய கவலைகளை குறித்து சொல்லப்படுகிறது. சில இதுல அப்படி சொன்னா நமக்குள் இருக்கிற worries, இது ரொம்ப நமக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம் சொல்லப்படுது. ஆனால் இப்படி அதிகமா இருக்கும்போது உம்முடைய ஆறுதல்கள், தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிறாரா, அது நம்மளை என்ன செய்யறதா ஸ்திரப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஆத்மாவை தேற்றுகிறது. ஆங்கிலத்தில் வந்து within me thy comforts delight my soul. comfort, delight ரெண்டு வார்த்தை இருக்கு. தேற்றுகிறது, அப்புறம் delight என்று சொன்னா மிகுந்த சந்தோஷப்படுத்துகிறது, எனக்கு ஆறுதலை கொடுக்குது. delight என்று சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுகிறது. அப்ப கவலை ஒரு பக்கம் இருக்கு, ஆண்டவர் உள்ள வந்தா சந்தோஷம் வந்தான். அப்ப நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்கு, சங்கீத 1 யோவான் புத்தகத்துல பார்க்கும்போது விசேஷமா நீங்க 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா God is love என்று சொல்லுகிற வசனம் இருக்கு. God is love என்னது? தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் இருக்கிறார். ஆக தேவன் நமக்குள் வரும்பொழுது அன்பு நமக்குள் வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? அன்பு நம்ம வந்துருச்சு. ஓகே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆற்றி தேற்றுகிறா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தன் மார்பில் அணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கும்? It will be comforted, ஆறுதல் படுத்தப்படும். அப்ப அந்த குழந்தை வந்து தன் தாயின் கையில இருக்கும் பொழுது அந்த குழந்தை எதுவும் செய்யும், அங்கிருந்து மற்றவங்களுக்கு நையாண்டிகளை காமிக்கும். இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்திருக்கும், எப்படா ஓடிப்பாங்க, அம்மாட்ட வச்சுக்கோம். அப்ப அவங்க அம்மா தூக்கி வச்சோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு எங்க அம்மா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கையில நான் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படும். அதே மாதிரிதான் இந்த சங்கீதத்துல 94:19 அப்படிதான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தருடைய ஆறுதல்கள். சோ இந்த அன்பு வரும்பொழுது இந்த தாய் இந்த குழந்தையை பிடித்து, ஏன் சொல்றாங்க அந்த குழந்தைய பிடிச்சுக்க, அன்பு அரவணைத்துக் கொள்கிறது. ஒரு கோழியானது தன் கோழி குஞ்சுகளை என்ன செய்யறதுன்னா தன்னுடைய ரெக்கைகளாக அரவணைத்துக் கொள்வது போல அரவணைத்துக் கொள்கிறார்கள். சோ இப்படிதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அப்படித்தான் இருக்கிறார். 2 திமோத்தி 1:7 எல்லாத்துக்கும் தெரியும். தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஓகே, வல்லமை உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஓகே, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார் வேதம் சொல்லுது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த தேவன் நமக்குள் வரும்போது ஒரு ஆவி வருது. என்ன ஆவினா? பலமுள்ள ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக இவருடைய கைகளை நாம் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும், நன்றாக ஒரு தேவன் வந்திருக்கிறார். இந்த தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனால் சில வசனங்களை மறுபடியும் பார்க்க போறோம். இந்த சங்கீத புத்தகத்துல 23வது வசனம் அதிகாரம் வசனம் 4 என்ன சொல்லுது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஆமென், பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நேற்று போன வார்த்தை நான் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பல பேர் எல் ஷமா, கேட்கிறவரா இருக்கிறார், எல் ரோஹி, காண்கிறவரா இருக்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொன்ன யாவே ஈரே, தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறோம், அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல் ஷடாய். சொல்லுவோம் வீட்டில இருந்து, எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொன்னார் சர்வ வல்லவர். எல் ஷடாய் என்று சொன்னார் சர்வ வல்லவர். கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஊழியக்காரர், அதாவது அவங்க ஜெகோவா விட்னஸ் ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, இயேசு அவர் தேவனுடைய குமாரன், ஒரு தூதன் தான். ஏன்னு சொன்னா அவர் சர்வ வல்லவர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அவருடைய பேர் வந்து ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர், மைட்டி காட்.
ஓகே, வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆனால் ஆல்மைட்டி காட் அப்படின்னா சர்வ வல்லவரின் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு அவதாரம் எடுத்தார். இயேசுவின் அவதாரம் எடுத்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவர் தான். மனித அவதாரம் எடுத்து இயேசு இன்றைக்கும் சர்வ வல்லவர். அவர் ஆதி காலங்களில் பார்க்கும் பொழுது தேவனுடைய தூதன் என்று அழைக்கப்பட்டிருக்கார் பழைய ஏற்பாட்டு காலங்களில். ஓகே, ஆக இன்றைக்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கணும். சரி, ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்வோம். நம்ம என்னதான் கவலைப்பட்டாலும் நடக்க வேண்டிய காரியம் நடக்கதான் வரும், சாதிக்க வேண்டிய காரியங்கள் சாதித்தான் வேணும். இந்த கவலையை குறித்து நாளைக்கு நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா, ஏன்டா நம்ம கவலைப்பட்ட ஆண்டு மேல பாரத்தை வச்சுட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம். ஆக நீதிமொழிகள்ல இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள் வீட்டுல கூட. நீதிமொழிகள் 12:25. Proverbs chapter 12:25. ஓகே, 12:25. மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷருடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். அப்புறமா நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை ஒடுக்கும். சொல்லுங்க, கவலை. ஓகே, சில இடத்துல நம்ம எல்லாம் இது கேட்கிறோம், எப்படி உங்களுக்கு எப்படி நீங்க உடம்ப குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சாப்பாடு குறைச்சிட்டா உடம்பு குறைன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க எக்ஸசைஸ்னா குறைன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சொல்லுது கவலைப்பட்டா உடம்பு குறைச்சிருமா, கவலைப்பட்டா மூஞ்சி ஒட்டி போயிருமா. என்னாட்டா இருக்கிறியா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொன்னோம். என் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது ஆக்சுவலி அது போவதுக்கு முன்பாக சரியான போராட்டம். அந்த 25ஆம் தேதி எப்படி நான் செய்தியை கொடுத்துட்டு போறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்களோட ரொம்ப போராட்டம் பண்ணி கொண்டே இருந்தேன். வாங்க வருவாங்க, போய் எடுத்து முயற்சி எடுக்கிறாங்க, வஸ்திரங்களை போட்டு வரணும்னு நினைக்க முடியாது. அப்ப எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் மனைவி, இப்படி நான் போராட்டமா இருக்கிறேன். ஊழியர் செய்யணுமே ஆண்டவரே என்ன செய்ய சொல்லிட்டு என்னுடைய இளைய பையல கூப்பிட்டு, நீ அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக சர்ச்சுக்கு வந்தேன். நான் சர்ச் இங்க வந்த உடனே அவன் சொல்லிட்டு வந்துட்டேன், எதுவாக இருந்தாலும் நேராக கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க. அவங்க கொண்டு சேர்த்தாங்க. அந்த ராத்திரியோட அவங்க ஐசியூல போனாங்க. அந்த ஐசியூல போறது 12 நாட்கள். அதாவது சில பேர்ல அழுது கூட கண்ணீர் வராது, அப்படி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நினைப்பு இருக்கா? எனக்கு தெரியல. ரொம்ப வார்த்தைக்கு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பேச விட மாட்டாங்களா சில இதுல பயம். அப்ப ரொம்ப துக்கத்துல இருக்க, துயரத்துல இருக்க. ஏன்னு சொன்னா அநேக துன்பத்துல கடந்து வந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவருக்கு ஒரு கேள்வி என் உள்ளத்துல, ஆண்டவரே துக்கத்தின் மேல் துக்கம் கொடுக்க போகிறீரா ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டேன். என் வாழ்க்கையில தோல்வி ஆண்டவரே ஒரு கேள்வி கூட கேட்டேன். எத்தனையோ கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனாலும் என்ன செஞ்சுட்டேன், சரி என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு பல மணி நேரங்கள் சபையில உட்கார்ந்து வெறும் துதிதான் சொல்றேன். ஆண்டவர் பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். வேற ஒண்ணும் இல்லை வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டு சர்ச்சுக்கு உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஓகே, அந்த ஒரு பாட்டு, ஸ்தோத்திர பாட்டு, அந்த பெப்பன்ஸ் பாடு, அந்த பாட்டை எப்பொழுதும் அதிகமாக பாடிக்கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. ஸோ அதுல எனக்கு ஒரு நிம்மதி. நான் கேட்க தேவை, அவனுக்கு தேவை தெரிய மாட்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வகையில ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த பயம் என்னை விட்டு நீங்களான். ஓகே, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ரொம்ப காரியங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு, ரொம்ப ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர். அப்ப இந்த 12 நாட்களும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னும் இப்போது ஏறக்குறைய 5 மாதங்கள் அவங்களோட நேரா அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாச்சு. ஏன்னு சொன்னா பெட்ஸோ வந்துருச்சு. அப்புறம் பிறகு ஒரு முறை அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னா, மனுஷனுடைய இருதயத்துக்குள் கவலை இருந்தா அது என்ன முகமானது என்ன ஆயிருமா, ஒடுக்கப்படுமா, அவன் ஒடுங்கி போயிருவான். சோ கவலை இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப என்ன மாதிரி சொல்லுமா, பட் குட் வேர்ட் மேக்ஸ் இட் கிளாட். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு, நீங்க உற்சாகப்படணும், சுகமாகணும், அதோட சீரும் செழிப்போடு இருக்கணும்.
சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகே, சந்தோஷம் அது நம்ம லாஃப்டர், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷப்படணும். அது நமக்கு நல்ல ஒரு ஔஷதம் சொன்னா மருந்தா இருக்குதா, குட் மெடிசன் ஃபார் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேசுறார். ஆபிரகாமுக்கு அப்பொழுது 99 வயசு. ஜெனசிஸ் 17:1 அவருக்கு 99 வயசு ஆகின பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த 99 வயசான பிறகு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நினைச்சுன்னா அவனுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லை. அவன் 86வது வயசுல ஆண்டவர் அவனோடு பேசினார், குழந்தை கொடுப்பன்னு சொல்லிட்டு. இப்பொழுது எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது? 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தையோ இல்லை. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னா உங்களுக்குள்ளார என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு? சர்வ வல்லமை எல் ஷடாய் என்று சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உனக்கும் எனக்கும் உயிர் கொடுத்தவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஓகே, he is the one who gives life for everything that is existing. இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கிற சகலத்துக்கும் ஜீவனை கொடுத்தவர், அதான் எல் ஷடாய். சர்வ வல்லவர் சொல்லும் பொழுது எதையும் அவரால் செய்ய முடியுமா? ஆமென். எதையும் அவரால் செய்ய முடியுமா? ஆக பயப்படக்கூடாது. ஏன் சொன்னா நீ உனக்குள்ளாக ஒருத்தர் வைத்திருக்கிறேன், அவர் தான் சர்வ வல்லவர் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 17:1 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல அவர் ஆபிரகாமோடு மாத்திரம் பேசினதல்ல, நாம் பார்க்கிறோம் இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே 48வது அதிகாரத்துல யாக்கோபோடும் அவர் பேசினதை பார்க்கிறோம். யாக்கோபோடும் அவர் நோக்கி சொல்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் அங்கே சொல்கிறது. ஜெனசிஸ் 48:3 பார்க்கும்போது அங்கே அவர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறார், அவர் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறார், அவர் ஈசாக்கின் தேவனாயிருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். Okay, and Jacob said unto Joseph, God Almighty appeared unto me at Luz. Okay, Luz என்று சொல்லப்பட்ட இடத்திலே எனக்கு தரிசனமாகினார் என்று சொல்கிறார். யார் வந்தார்? சர்வவல்ல உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், அவரை கண்டதார். ஆகையால் இன்றைக்கு கூட இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் தரிசனமாக காணணும். ஓகே, நாம் ஜெபிக்கும் பொழுது என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி தரிசிக்கணும். We have to vision that we are worshiping the Almighty God. அவர் நமக்குள் இருக்கிறார். Amen. ஓகே, அப்ப நமக்கு என்ன சொல்கிறார்? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்றார். ஏன்னு சொன்னால் நாம் வணங்குற தேவனுடைய பேரு எல் ஷடாய். நாம் வணங்குற தேவனுடைய பேரு எல் ஷடாய். ஓகே, இந்த 3 மாதமாக நம்மளால வெளியே போக முடியல, சந்திக்க முடியல. சிலவங்க சொல்றாங்க எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்றாங்க, வெளியால போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சமீபத்தில் ஒரு மலாய்க்காரனோடு பேசி கொண்டிருந்தேன். கோலாலம்பூர்ல ஸ்லாங்கோ மென்ஷன் என்று சொல்லப்பட்ட இடத்துல எல்லா ஃபாரினர்ஸும் வெளியூர்காரங்க, அங்க வெளியூர்காரங்க மத்தியில கோவிட் வந்ததுனால என்ன செஞ்சாங்கன்னா முள் பாகாரு வெளியே போட்டாங்க. அந்த வெளியே வந்தாருன்னு சொன்னா சுட்டுறாங்க. அப்புறம் அவங்க அந்த பிளாட்ஸ் தான் இருக்குமா, வெளி வாசலுக்கு வந்தாலும் கூட போலீஸ் நிக்கிறாங்கன்னா ராணுவம் நிக்குதான். சோ அவங்களுக்கு கோபம் என்ன செஞ்சாங்க, மேல இருந்து பொருட்கள்லாம் தூக்கி ஆட்கள் மேல தூக்கி போட்டாங்க அந்த ராணுவ வீரர்கள். அப்படியா ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஏன்னா ஒடுங்கி இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கும் சில நேரத்துல. ஆனால் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் சூழ்நிலை மாத்த போகிறார். நமக்குள்ள இருப்பவர் பெரியவர், சூழ்நிலை மாற்றுவார். கூடிய சீக்கிரமா நம்ம எல்லாரும் சபையில சேர்ந்து ஆராதிக்க போறோம் ஆண்டவர். ஆமென். ஏன்னா
நமக்குள் இருப்பவர் எல் ஷடாய், பெரியவர், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகிய விசுவாசிகள், நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது கூட மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனைகள் இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே, நம்ம நேரடியா நீங்க நினைக்கலாம் பாஸ்டருக்கு சொல்லிட்டு போறான்ட்டு, ஆனா அந்த உண்மை கடவுள் நீங்க பிடிச்சிக்க. பாஸ்டரோட வார்த்தை பார்க்காதீங்க, உண்மை கடவுளா இருக்கிற எல் ஷடாய் என்று சொல்லப்பட்ட சர்வ வல்லவர் பிடிச்சிங்க. காரியங்கள் நடக்க, காரியங்களை வாய்க்கப்படுவார். ஆமென். காரியங்களை வாய்க்க முடியும். அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:6-7 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதன்படி கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஓகே, ஜெபம் செய்யும் பொழுது இப்பொழுது அந்த வல்லமை ஒவ்வொருத்தரும் தொடுபடி ஜெபிக்க போறோம். ஆமென். அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிதான ஆசீர்வாதம் வரும்படி செபிக்கிறோம். சபையாக நாங்கள் சேர்ந்து செபிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி செபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே சபையிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தின் மேல் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்படி நான் செபிக்கிறேன். உடைய வழிநடத்தல் இருக்கும்படி செபிக்கிறேன். தாவே யாவே ஈரே என்று சொல்கிற தேவன் எங்களுடைய தேவைகளாம் சந்திக்கும்படி செபிக்கிறோம். எல் ஷடாய் என்று சொல்கிற தேவன் எங்களுடைய எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீராப்பா. நீர் சர்வ வல்லவராக. ஆகிய பிரசனம் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர்கள். தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு ஜெபத்தையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் வரும்படி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அவரின் அக்கிரமமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வாதம் தந்தவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் நமக்குள் இருக்கிறார். இம்மானுவேல் நமக்குள் இருப்பார். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.